எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தமிழகத்தில் ஆர்டிஇ சேர்க்கைக்கு 81,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர் என்று பள்ளிக்கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிமன்ற உத்தரவுக்கு பின் ஆர்டிஇ எனும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 25% இடங்களில் ஏழை மாணவர்களை சேர்ப்பதற்கான நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. இதையடுத்து இந்த கல்வியாண்டுக்கான ஆர்டிஇ அடிப்படையில் மாணவர்களை சேர்க்க 7,717 பள்ளிகள் முன்வந்துள்ள நிலையில் எல்கேஜி சேர 81,927 பேரும், முதல் வகுப்பில் சேர 89 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். பள்ளிகளில் 25% இடங்களை விட குறைவாக விண்ணப்பித்துள்ள பள்ளிகளில் தகுதியுள்ள மாணவர்களின் சேர்க்கை வரும் 30ஆம் தேதியும், ஒதுக்கீட்டை விட அதிகமான மாணவர்கள் விண்ணப்பித்துள்ள பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் முன்னிலையில் குலுக்கல் முறையில் வரும் 31ஆம் தேதியும் சேர்க்கை நடைபெற உள்ளது. இதில் ஆதரவற்றோர், HIV பாதிக்கப்பட்டோர், மாற்றுப்பாலினத்தவர், தூய்மை பணியாளர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் தமிழகத்தில் நடைபெற்ற ஆர்டிஇ சேர்க்கை குறித்து பேசியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், மத்திய அரசு நிதி ஒதுக்காததை காரணம் காட்டி நடப்பாண்டில் இந்த மாணவர் சேர்க்கையை நிறுத்தி வைத்திருந்த தமிழக அரசு கடந்த 2ஆம் தேதிதான் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பை வெளியிட்டது. உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் கட்டணம் அதிகமாக உள்ளதாலும், மாணவர் சேர்க்கை விதிகள் கடுமையாக உள்ளதாலும் குறைந்த எண்ணிக்கையில்தான் மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். நர்சரி பள்ளிகளில் கல்வி உரிமை சட்டத்தின்படி உள்ள 45,721 இடங்களுக்கு 65,306 விண்ணப்பங்கள் வந்திருக்கும் நிலையில், உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 34,666 இடங்களுக்கு வெறும் 16,006 பேர் மட்டுமே விண்ணப்பித்துள்ளனர். நர்சரி பள்ளிகளில் அனுமதிக்கப்பட்ட இடங்களை விட 20,000 பேர் கூடுதலாக சேர்ந்துள்ளனர் என்று தெரிவித்திருந்தார்.